தமிழ்நாட்டில் கோவில் திருவிழா என்றால் அது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல. நம்பிக்கை, பண்பாடு, நினைவுகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு வாழ்வியல் விழா. கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த திருவிழா ஒவ்வொரு குடும்பத்தின் மனதிலும் ஒரு எதிர்பார்ப்பை விதைக்கிறது. வேண்டுதல், நன்றி, நம்பிக்கையாக. அந்த நம்பிக்கையின் வடிவமே காவடி. பால் காவடி, அழகு காவடி, செடில் காவடி என காவடிகள் பலவிதம். ஒவ்வொரு காவடியும் ஒரு வேண்டுதலின் குரல். பால் சுமந்து நடக்கும் பாதை வெறும் உடல் பயணம் அல்ல, அது மனதின் சுத்திகரிப்பு. அழகு துளைத்து நீண்டு இருக்கும் இந்த அழகு காவடிகள் பக்தியின் அழகை நம் கண்களுக்கு கொண்டு வருகிறது. இந்த ஆன்மீக சூழல்களுக்கிடையே திருவிழாவிற்கு உயிர் கொடுப்பவை குழந்தைகளின் சிரிப்புகள். பலூன், பொம்மை, விசில், வளையல், பஞ்சுமிட்டாய். இந்த சிறிய கடைகளில் குழந்தைகள் வாங்கும் அந்த ஒரு பொருள் பல வருடங்கள் கழித்தும் ஒரு நினைவாக மாறி நிற்கும். அந்த நினைவுகளின் உச்சம் ராட்டினம். 80-90களில் ஒவ்வொரு கிராம திருவிழாவிலும் குழந்தைகளின் கனவுகளை வானத்தில் சுழற்றி அதிசய விளையாட்டு. மேலே செல்லும் போது பயம், கீழே இறங்கும் போது மகிழ்ச்சி. அந்த ஒரு சுற்று குழந்தை பருவத்தின் முழு அர்த்தம். மனித உழைப்பால் சுழன்ற இந்த ராட்டினங்கள் வெறும் விளையாட்டல்ல, அவை சமூக நினைவுகள். ஆனால் இன்று காலத்தின் ஓட்டத்தில் இவை மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன. மறையக்கூடாதவை விளையாட்டுகள் மட்டுமல்ல, காவடி எடுத்த நம்பிக்கையும் கடைகளில் வாங்கிய சந்தோஷமும் ராட்டினத்தில் சுழன்ற கனவுகளும் தான். இந்த காணொளி ஒரு திருவிழாவின் பதிவு அல்ல, இது நம் பண்பாட்டின், நம் குழந்தை பருவத்தின் ஒரு ஆவணம். திருவிழாக்கள் தொடரட்டும், ராட்டினமும் சுழலட்டும்.